வணக்கம். இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வானிலை அப்டேட். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்கள் எல்லாருமே அடுத்த சில நாட்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். வரப்போற நாட்கள்ல வானிலை எப்படி இருக்க போகுது, நாம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்னு எல்லாத்தையும் இந்த விவர அறிக்கையில முழுசா பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். மறுபடியும் ஒரு பெரிய கனமழை நம்மை நோக்கி வந்துட்டு இருக்கு. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த முறையும் நாம ரொம்பவே தயாரா இருக்க வேண்டியது அவசியம். வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு தகவலும் ரொம்ப முக்கியம். அதனால கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. சரி, இதுல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல முக்கியமான அறிவிப்பு என்னன்னு சுருக்கமா பார்ப்போம். அப்புறம் இந்த மழைக்கு என்ன அறிவியல் காரணம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்யும், அப்புறம் எல்லாரும் ஆவலா கேட்கிற ஸ்கூல் காலேஜ் லீவு பற்றிய அப்டேட். கடைசியா நம்ம மீனவ நண்பர்களுக்கு ஒரு உயிர் காக்கும் எச்சரிக்கை. எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, வாங்க. முதல்ல முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பாத்திரலாம். இந்த மொத்த புயல் சின்னத்தோட முக்கியமான சாராம்சமே இதுதான். நீங்க உடனடியா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதோ. ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு, புதுச்சேரியில பரவலா மழை இருக்கும். சும்மா சாதாரண மழை இல்ல, கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, வங்கக்கடல்ல ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு. இதனால முன்னெச்சரிக்கையா விடுமுறைகள் அறிவிக்கப்படலாம். அதோட நம்ம மீனவ மக்களுக்கும் சில முக்கியமான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா, சரி, இந்த மழை ஏன் வருது, இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த எச்சரிக்கை எவ்வளவு சீரியஸானதுன்னு நமக்கு முழுசா புரியும். வாங்க பார்க்கலாம். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு லோ பிரஷர் ஏரியாவுக்கு அடுத்த ஸ்டேஜ். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி உறிஞ்சி பெரிய பெரிய மேகங்களா உருவாக்கிடும். அதனாலதான் நமக்கு கனமழையும் பயங்கரமான காத்தும் வருது. இப்போ இந்த சிஸ்டம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காரைக்கால்ல இருந்து தென்கிழக்கா கிட்டத்தட்ட ஒரு 810 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதுவே சென்னையில இருந்து பார்த்தா ஒரு 980 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்மள நோக்கி, நம்ம கடற்கரையை நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்க எல்லாரும் வெயிட் பண்ற பகுதிக்கு வந்தாச்சு. உங்க ஊர்ல மழை எப்ப வரும், எவ்ளோ அடிச்சு ஊத்த போகுது, வாங்க அடுத்தடுத்து டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த மழை எப்படி படிப்படியா வரப்போகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஜனவரி 9ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள்ல தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. மழை ரொம்ப தீவிரமா இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் ஜனவரி 10ஆம் தேதி இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு மழை பரவும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11லிருந்து 14 வரைக்கும் தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல மழை தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா ஜனவரி 9ஆம் தேதியை எடுத்துக்கிட்டா திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அங்க மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள்லயும் கனமழை நிச்சயம் உண்டு. அடுத்த நாள் ஜனவரி 10ஆம் தேதி மழை இன்னும் கொஞ்சம் ஏரியாவை கவர் பண்ணுது. மிக கனமழை எங்கெங்கன்னா திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இங்கெல்லாம் மழை வெளுத்து வாங்க போகுது. அப்புறம் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் இங்கேயும் கனமழை இருக்கு. உங்க மாவட்டம் இதுல இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் மனசுலயும் ஓடுற ஒரே கேள்விக்கு வருவோம். இவ்ளோ மழை பெய்ய போதுன்னா ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விடுவாங்களா இல்லையா? ஆமா, இதுதான் இப்ப முக்கியமான கேள்வி. இவ்ளோ பெரிய மழை வார்னிங் இருக்கு, அப்போ ஸ்கூல் காலேஜ் நிலைமை என்ன? இதுக்கு ஆஃபிஷியலா என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். ஆனா இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஸ்டேட் முழுக்க ஒரேடியா லீவு விடமாட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மழை எப்படி பெய்யுதோ அதோட தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் லீவு விடுறத பத்தி முடிவு பண்ணி அறிவிப்பாரு. சோ உங்க மாவட்ட கலெக்டரோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக வெயிட் பண்ணுங்க. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப நான் சொல்றேன் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்ம மீனவ சகோதரர்களுக்கான ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட எச்சரிக்கை. ப்ளீஸ் இது ரொம்ப கவனமா கேளுங்க. ஒரு 4 விஷயம் இத மனசுல பதிய வச்சுக்கோங்க. 1, எப்போ? ஜனவரி 8லிருந்து 10ஆம் தேதி வரைக்கும். 2, எங்க? நம்ம தமிழக கடற்கரை, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகள்ல. 3, என்ன நடக்கும்? காத்தோட வேகம் மணிக்கு 45லிருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். சில சமயம் 65 கிலோமீட்டர் வேகத்துல கூட புயல் காத்து மாதிரி வீசும். அதனால 4வது விஷயம், ரொம்ப முக்கியமான ஆக்ஷன் என்னன்னா, மீனவர்கள் யாரும் எந்த காரணம் கொண்டும் கடலுக்குள்ள போகவே கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ நாம பார்த்த எல்லா தகவலும் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ்
தேவையான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கோங்க. உங்க பாதுகாப்பு தான் எல்லாத்தையும் விட முக்கியம். இந்த முக்கியமான தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சேஃபா இருக்கட்டும். அடுத்த அப்டேட் வர வரைக்கும் நாம எல்லாரும் உஷாரா இருப்போம். பத்திரமா இருங்க.